அகதா கிறிஸ்டியின் லார்ட் எட்ஜ்வேர் இறந்துவிட்டார். அத்தியாயம் 23. கடிதம். இப்பொழுது என்று தொடங்கிய பாய்ரோ, கிளம்பு என்றான். வா, இருவரும் லஞ்சுக்கு நல்ல பெரிய உணவகமா சென்று வருவோம். அவன் முஷ்டியை என் முஷ்டிக்குள் இட்டு இறுக்கிக் கொண்டான். என் மிக அருகில் இணைந்து என்னை பார்த்து கன்னம் குவிய சிரித்தான். சீமான் ரொனால்டு மார்ஷ் தான் குற்றவாளி என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் இல்லாமல் ஆகியிருந்தாலும், தனது பழைய இனிய நண்பன் நல்ல நிலைமைக்கு பாய்ரோ திரும்பிவிட்டதில் எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எனக்கென்னவோ பாய்ரோவை கூட ஜேப்புடன் நிகழ்ந்த சம்பாஷணையில் திருப்தி அடைந்து மார்ஷ் குற்றவாளி அல்ல என்ற தன் அபிப்பிராயத்தை மாற்றிக்கொண்டிருப்பான் என்றே தோன்றியது. கடைசியாக வெரோனில் வைக்கப்பட்டிருந்த அந்த சிறு பை எங்கு வாங்கப்பட்டது என கண்டறிய சொல்லியிருப்பதெல்லாம் குப்புற விழுந்தும் மீசையில் மண் ஒட்டாத கதையாய்தான் தோன்றிற்று. அமைதியான உரையாடலை நிகழ்த்தி கொண்டு இருவரும் மதிய உணவினை முடித்து கொண்டோம். அப்பொழுது எங்கள் அறைக்கு அடுத்த அறையில் பிரைன் மார்ட்டினும் செல்வி ஜென்னி டிரைவரும் உணவருந்தி கொண்டிருந்ததை கவனித்த போது எனக்கு வேடிக்கையாகத்தான் இருந்தது. அந்த ஆண் அழகன் எங்கே? இந்த குண்டு குள்ள பெண் எங்கே? ஆயினும் ஏற்கனவே இருவரும் இப்படி ஊர் சுற்றி கொண்டிருக்கும் செய்தியை ஜேப் மூலம் அறிய பெற்றிருந்ததால் புது காதலாய் இருக்கும் என நினைத்து கொண்டேன். அவர்களும் எங்கள் இருவரையும் கவனித்துவிட்டனர். ஜென்னி ஆர்வமாய் அங்கிருந்து கையசைத்து காட்டினார். அவரின் ஆர்வம் பொங்கும் நடத்தை அவர் இருவருக்கும் சுற்று வட்டாரத்தில் கேளிக்கையை தூவிவிட என்றும் தவறியதில்லை. காஃபி குடித்து முடித்திருந்த நாங்கள் கிளம்ப எழுந்திருக்கும் பொழுது ஜென்னி டிரைவர் மட்டும் தனியாக தன்னுடன் வைத்திருந்த நடிகனை அப்படியே விட்டுவிட்டு எங்கள் சாப்பாட்டு மேஜைக்கு வந்தார். அவருக்கே உரிய பிரகாச தன்மையுடன் சக்தி வாய்ந்த சுறுசுறுப்புடனும் இருந்தார். ஒரு நிமிடம் நாங்கள் உங்கள் கூட உட்கார்ந்து உங்களுடன் பேசலாமா திரு பாய்ரோ? கேள்வி என்ன செல்வி? நிச்சயமா உங்களை சந்தித்ததில் புத்துணர்ச்சியே பெறுகிறேன். ஏன் திரு மார்ட்டினும் நம்முடன் இணைந்து கொள்ளக்கூடாதா? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்தேன் திரு பாய்ரோ. நான் உங்களுடன் கர்லோட்டா விஷயம் குறித்து பேசணும். இன்று மாலை இது குறித்து பேச உங்கள் ஜாகைக்கு வருவதாய் திட்டம். அதிர்ஷ்டவசமாக இங்கேயே பார்த்துட்டேன். அவளுடைய நெருக்கமான ஆண் நண்பர்கள் யாராவது பற்றி சிறு ஒலிக்கோடு வேண்டும்னு அன்று என்னிடம் கேட்டீங்க இல்லையா? ஆமாம். இக்கேள்வியை அன்று விட்டேற்றியத்தனமாக ஒரு வரியில் நான் பதில் தந்து முடித்திருந்தாலும் என்னுள்ளேயே திருப்பி திருப்பி போட்டு கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்பதுதான் உண்மை. ஒரு விஷயம் பற்றி ஸ்பஷ்டமாய் விவரம் கிடைக்க மீண்டும் அவ்விஷயம் பற்றி நாட்களுக்கு பின்னுக்கு சென்று சிந்திக்க வேண்டியுள்ளது. அந்நாட்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்காது விட்டுவிட்ட சிறு சிறு வார்த்தைகள், சின்னஞ்சிறு வாக்கியங்கள் என எல்லாவற்றையும் நினைவில் மீண்டும் கொண்டு வர மூளையை பிழிந்து கொண்டு சாறெடுக்க வேண்டியுள்ளது. இந்த சாறு பிழியும் வேலையைத்தான் இத்தனை நாட்களா செய்து கொண்டிருந்தேன். அவரின் முகத்திலும் புன்முறுவல் முளைத்து அடங்கிற்று. டிரைவரின் நகைச்சுவை பொடி தூவிய இக்குறிப்பினை கேட்டபோது தொடர்ந்தார். நினைவுகளை திருப்பி போட்டு தேடினேன். ஆண் நண்பர்கள் பற்றி அவள் என்னவெல்லாம் என்னுடன் பேசினாள் என்பதை மட்டும் பிரித்தெடுத்தேன். அதனால் எனக்குள் சில முடிவுகள் வரப்பெற்றேன். அவள் என்னென்ன? அவள் மிக அதிகமாய் மனதில் நிறுத்தி கொண்ட ஆடவன் அல்லது கவனிக்கத் தொடங்கிய ஆடவன் ரொனால்டு மார்ஷ். எட்ஜ்வேர் பரம்பரையின் சமீபத்திய பட்டம் அடைந்தவர். எந்த காரணத்தால அவள் மனம் விரும்பிய ஆண்மகன் மார்ஷ் தான்னு நம்புறீங்க மிஸ்? ஒரு முறை மிக சாதாரண முறையில் கர்லோட்டா ஆடம்ஸ் என்னுடன் பேசியபடி இருந்தாள். அது ஓர் ஆடவனை பற்றியது. அதிர்ஷ்டக்கட்டையாகவே ஒருவன் வாழ நேரிடும் போது
அவனுடைய நடத்தை கூட எப்படி பாதிக்கப்படுது இல்லையா என்ற ரீதியில் சென்றது அவளின் வசனங்கள். துர்தஷ்டமே வாழ்க்கையாகி போகும் அப்படிப்பட்ட மனிதர்கள் எவ்வளவுதான் கண்ணியமும் மரியாதைக்கு உகந்தவராய் இருப்பினும் பாதாளத்துக்குத்தான் தள்ளப்படுறாங்கன்னா, இதுதான் ஒரு பெண் தன்னை ஒருவனிடம் இழக்கும்போது முதலில் செய்வது. அவனை பற்றியே பேசுது. கர்லோட்டா ஆடம்ஸ் மனம் விட்டு பேசவே பேசாத அதிபுத்திசாலிதான். இருந்தாலும் இந்த விஷயத்துல கட்டுக்கடங்காது என்னிடம் கொட்ட ஆரம்பிச்சிட்டா. தன்னை மறந்த நிலையில் அவள் பேசிக்கொண்டே போகும்போது, கண்மணி ஆடம்ஸ் என்றேன் நான் ஆச்சரியமாய். நினைவுக்குள் நுழைந்தவள், என்னாயிற்றுமா என்று கேட்டேன் கிண்டலாய். அப்போ கூட கல் விழுங்கி யாரென்று பெயர் சொல்லல. பொதுப்படையாய் பேசிய வண்ணம் இருந்தாள். பிறகு இப்பேச்சினை அப்படியே முடித்து கொண்டு விட்டு சில நிமிடங்கள் கழித்ததும் ரொனால்டு மார்ஷ் பற்றி பேசத் துவங்கினாள். சற்று நேரத்திற்கு முன்னால் அதிர்ஷ்டக்கட்டை, துர்தஷ்டம் என்றெல்லாம் பொதுவான ஒருத்தனுக்கு பேசிய அத்தனை கரிசனை மிகும் வசனங்களையும் இப்பொழுது அவளையும் அறியாது மார்ஷோடு இணைத்து வைத்து பேசிய வண்ணம் இருந்தாள். மார்ஷ் மிக பரிதாபமானவர், படுமோசமாக நடத்தப்படுகிறார் என்றபடி இருந்தது அவள் பேசியவை. இவ்விரு தனித்தனி உரையாடல்களையும் அப்பொழுது சேர்த்து பார்க்க எனக்கு தோணவே இல்லை. ஆனால் இப்போ பிரமிப்பாய் உணர்றேன். ரொனால்டை மனதில் வைத்து கொண்டுதான் அன்றைய உரையாடல் முழுவதையும் அவள் நிகழ்த்தியிருக்கிறாள். நீங்க என்ன நினைக்கிறீங்க பாய்ரோ? டிரைவரின் முகம் நிஜ ஆதங்கமாய் பாய்ரோவின் முகத்தை பார்த்தது. எனக்கு விலை மதிப்பற்ற ஒரு தகவலை தந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ் டிரைவர். ஏய், நீ கில்லாடிட்டி என தன்னைத்தானே பாராட்டிக்கொண்டு படபடவென கைத்தட்டினார் டிரைவர். பாய்ரோ சிறு குழந்தையிடம் காட்டும் கருணை பொதிந்த டிரைவரை பார்த்தார். நீங்க இப்போ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, ரொனால்டு மார்ஷ், புதிய சீமான், அவரை குறித்த சமீபத்திய செய்தி தெரியாமலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் மிஸ் டிரைவர். அவர் இப்போதான் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓ! கண்களும் வாயும் அதிர்ச்சியில் ஒரு சேர அகலமாய் விரிய அமைந்தது டிரைவரின் முகம். எனில் நான் சொன்ன தகவல் அத்தனையும் காலந்தாழ்த்தி உங்களை அடைந்துள்ளதா? இருக்கலாம், ஆனால் மிகவும் காலந்தாழ்த்தி அல்ல. எனக்கு உங்களின் தகவல் புதியது. பிறகு பிரைன் மார்ட்டினுடன் சேர்ந்து கொள்ள கிளம்பி போனார் டிரைவர். ஹே பாய்ரோ என அழைத்த நான், டிரைவர் சொன்னவை நிச்சயமாய் உங்கள் நம்பிக்கையை தவிடுபொடியாக்கியிருக்கும் என்றேன். இல்லை எஸ்டிங்ஸ் என்ற பாய்ரோ, மாறாக மார்ஷ் குறித்த என் முடிவை இன்னும் பலப்படுத்திதான் விட்டுள்ளது என்றான் திருப்தியான சிறு சிரிப்புடே. மிக துணிவான தைரியமான வலியுறுத்தல் பாய்ரோவின் மேற்கூறிய அறிவிப்பில் தெரிந்தாலும் டிரைவரின் உரையாடலுக்கு பிறகு அவனுக்குள் இரகசியமாக உடைந்துத்தான் போயிருக்க வேண்டும் என்றே எண்ணினேன். பிறகு தொடர்ந்த நாட்களில் ஒரே ஒரு முறை கூட சீமான் எட்ஜிவேரின் கொலை சம்பந்தமான எந்த பேச்சையும் பாய்ரோ எடுக்கவில்லை. நானே வலுவுக்கு பேசி பார்த்தேன். இதில் தனக்கு சற்றும் ஈடுபாடில்லை என்பது போல் நழுவிவிட்டான். எட்ஜ்வேர் கொலை வழக்கினை பொறுத்தவரை பாய்ரோ தன் கைகளை கழுவிவிட்டான் என்று சொல்லும்படி ஆயிற்று. அவனது ஒப்புயர்வற்ற மூளைக்குள் வளைய வந்து கொண்டிருந்த இவ்வழக்கு குறித்த கருத்துக்கள் முழுவதுமாய் வடிவம் பெற்று வெற்றி பெறாமல் போய்விட்டதை மறுப்பின்றி அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியதாய் நிலைமை மாறியது. கர்லோட்டா ஆடம்ஸ் பற்றிய அவனது முதல் கருத்து நிஜமாகி போக, மார்ஷ் நிரபராதி என்ற அவனது பிற்பகுதி கருத்து பரிதாபகரமாக தோற்றுப்போனது. ஆக முழுவதுமாய் வடிவம் பெறாமல் போய்விட்டதே. அவனால் இந்த உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ள இயலவில்லை. துப்பறியும் நிபுணர் என்னும் தனது அனுபவத்தின் மேல் அத்தனை நம்பிக்கை அவனுக்கு. எனவே இத்தோல்வியை உள ரீதியாக நிராகரித்தான்.
வழக்கின் மீது ஈடுபாடு இல்லாதது போல போலியாக காட்டிக்கொள்ள ஆரம்பித்து விட்டான். இதுதான் இவ்வழக்கில் அவனது புதிய குணம் மாற்றத்தினை என் விளக்கம். வழக்கின் உண்மை நிலையை, அதாவது அவனின் கருத்துகளில் பாதி பொய்யாகிவிட்ட நிலையை இவ்வாறாக பாயிரோ தாங்கிக் கொண்டான் என்பதே நான் முடிவாக்கி கொண்ட கருத்து. போலீஸ் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் எதிலும் கடுக்கத்தனை ஈடுபாடு கூட அவன் காட்டவில்லை. தன்னைத்தானே வேறு வழக்குகளில் புகுத்தி கொண்டு அவற்றில் சுறுசுறுப்பானான். இப்படியாக நாட்கள் ஓடிக்கொண்டிருந்தன. 1 வாரம், 2 வாரம் என்று நாட்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே இருந்த வேளையில் ஒரு நாள் சீமான் எட்ஜ்வர்த் கொலை வழக்கு சம்பந்தமா பாயிரோவின் தலையீட்டால் நடந்த ஒரு நிகழ்வு அவனை பற்றி கணக்கிட்டு மேலே நான் சொன்ன அத்தனை கணிப்புகளையும் பஸ்பமாக்கி போட்டுவிட்டது. அவன் வழக்கை மறக்கவும் இல்லை, கை கழுவவும் இல்லை. ஒரு தகவலுக்காக காத்திருந்திருக்கின்றான், அவ்வளவே. அன்று அது காலை சிற்றுண்டி அருந்தும் தருணம். அவனது உணவுத்தட்டுக்கு அருகில் முந்தைய தினம் வந்திருந்த கடிதங்கள் அனைத்தும் குவிந்திருந்தன. வழக்கம்போல் ஏராளமாய் கடிதங்கள் வந்திருந்தன. வலக்கையால் பதார்த்தங்களையும் இடக்கையால் கடித குவிலையும் கலைத்து கொண்டிருந்த பாயிரோ சட்டென்று பேராச்சரிய உணர்வினை தன் முகத்தில் பிரதிபலித்தான். அப்படியே தட்டிலேயே கையை கழுவிவிட்டு அவனுக்குள் கிளர்ச்சியை உண்டு பண்ணிய கடிதத்தை எடுத்துக்கொண்டான். அது அமெரிக்கா அஞ்சல் தலை தாங்கியிருந்த கடிதம். அக்கடிதத்தை மிக சிரத்தையுடன் கடிதத்தை உரிக்க அவனிடமிருந்து சிறு கத்தியால் பிரித்தான். இப்படி பாயிரோ மகிழும்படியான என்ன கடிதம் அது என்றறிய சிறு ஆர்வம் உந்தி தள்ளியது. எட்டி பார்த்தேன். ஒரு தாளில் எழுதப்பட்டிருந்த கடிதமும் மற்றொரு உரையும் உள்ளே இருந்தன. முதலில் அக்கடிதத்தை பாயிரோ 2 முறை முழு கவனம் செலுத்தி படித்தான். நீயும் படிக்க விரும்புகிறையா என்று பாயிரோ கையிலிருந்து அக்கடிதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டேன். அதிலிருந்த விஷயம் பின்வருமாறு. அன்பு நிறை திருமிகு ஹெர்குல் பாயிரோ, உங்களின் ஆதரவும் அன்பும் நிறைந்த வார்த்தைகள் என் இதயத்தை தொட்டுவிட்டன. உங்கள் கடிதம் ஆறுதலின் உச்சம். அதற்கு மிக்க நன்றி. நடந்துள்ள விஷயங்களால் நான் நடுநடுங்கி போயிருக்கிறேன். என் ஆழ்ந்த துக்கத்திற்கு நடுவில் கர்லோட்டா பற்றி குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்களினால் என் அருமை, என் இனிய, என் உயிருக்குயிரான சகோதரி சம்பந்தப்பட்டிருந்ததாய் குறிப்பிட்டிருந்த விஷயங்களினால் பலர் முன்னிலையில் நான் தலை குனிந்து அவமானப்பட்டு நிற்கிறேன். கிடையவே கிடையாது திருமிகு பாயிரோ. கர்லோட்டா எந்த ஒரு தருணத்திலும் போதை மருந்தினை எந்த வடிவத்திலும் உட்கொண்டவள் அல்ல. இது நிச்சயம், சத்தியம். அது போன்ற வஸ்துகளை பேசினாலே அஞ்சி நடுங்கும் ரகம் என் ஆசை சகோதரி. போதை பற்றியெல்லாம் பேசவே கூடாது என அவளே பல முறை சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். சீமானின் பரிதாபமான மரணத்தில் அவளும் ஒரு பங்கு கொண்டிருப்பாள் என்பது நிஜம்தான். எனில் அது அவளையும் அறியாமல் மிக வெகுளித்தனமாய்தான் நடந்திருக்க வேண்டும். அவள் எனக்கு எழுதிய கடிதமே அதற்கு சரியான அத்தாட்சி. மாறுவேடம் பூண்டு போய் வரத்தான் $10,000 என்று மகிழ்ந்திருக்கிறாளே அன்றி பிறகு ஒரு கொலை நடந்த திட்டமிட்டுள்ளது அவளுக்கு தெரியாமலேதானே இருந்திருக்கின்றது. இப்படி திட்டமிட்ட அந்த மாபாதகன் எவனோ. நீங்கள் கேட்டுக்கொண்டபடியால் கர்லோட்டா எனக்கு எழுதிய கடிதத்தை அப்படியே அனுப்புகிறேன். நகல் எடுத்து அனுப்பியிருக்கலாம். ஆனால் அதன் அசல்தான் வேண்டுமென நீங்கள் கட்டளையாய் வேண்டியுள்ளதால் அசலையே அனுப்புகிறேன். எனக்கு என் இனிய சகோதரி எழுதிய கடைசி ஆசை கடிதத்தை பிரிந்திருக்க எனக்கு சம்மதமே கிடையாது. ஆனால் என் உணர்வுகளை புரிந்து கொண்டு கடிதத்தின் மீதி முழு பாதுகாப்பு செலுத்தி நீங்கள் திருப்பி விடுவீர்கள் என்னும் நம்பிக்கை எனக்கு பரிபூரணமாக இருப்பதால் அனுப்புகிறேன். கர்லோட்டாவின் மரணம் குறித்த அத்தனை மர்ம முடிச்சுகளும் அவிழ்க்க வல்லது இக்கடிதம் என்கிறீர்கள். பின் இதை நான் வைத்து கொண்டிருப்பதில் லாபம்தான் என்ன?
கர்லோட்டா முக்கியத்துவம் கொடுத்து யாராவது நண்பர்களை பற்றி அவளது கடிதங்களில் குறிப்பிட்டிருந்தாளா என்றும் கேட்டிருந்தீர்கள். பற்பலரை பற்றி அவள் குறிப்பிட்டிருக்கிறாள். ஆனால் ஒருவரை கூட தூக்கி வைத்து அவள் எழுதியதில்லை. பல வருடங்களாக நாங்கள் அறிந்த பிரைன் மார்ட்டின், ஜென்னி டிரைவர் என்ற பெண், மேலும் கேப்டன் ரொனால்டு மார்ஷ் ஆகியோர்தான் எனக்கு தெரிந்தவரை அவள் அதிகம் உபயோகித்த பெயர்கள். இனியும் உங்களுக்கு எப்படியாவது உதவ முடியுமா என்று சிந்திக்கிறேன். மிக கனிவாகவும் என் உணர்வுகளை மனப்பூர்வமாக புரிந்து கொண்டும் கடிதம் எழுதியிருந்தீர்கள். அதை படித்ததும் கர்லோட்டாவும் நானும் பிரிக்க முடியாத ஓர் உயிர் என நீங்கள் புரிந்து கொண்டுள்ளதாய் பட்டது. அதற்கு நன்றி. மதிப்பும் நன்றியும் கலந்து லூசி ஆடம்ஸ். பின் குறிப்பு: ஓர் அதிகாரி இக்கடிதத்தை கேட்டு சற்று முன்தான் இங்கு வந்து சென்றார். கடிதத்தை ஏற்கனவே உங்களுக்கு அனுப்பிவிட்டதாய் சொல்லிவிட்டேன். இது பொய். ஏன் சொன்னேன் என்றால், இக்கடிதத்தை நீங்கள்தான் முதலில் பார்க்க வேண்டும் என்றொரு குரல் என்னுள் ஒளிர்ந்தது. அதனால் கொலையாளிக்கு எதிராக வைக்க இக்கடிதத்தை ஒரு சாட்சியாக ஸ்காட்லாந்து போலீஸ் தேடுகிறது. அவர்களிடம் நீங்கள் கொண்டு போய் காட்டலாம். ஆனால் திருமிகு பாய்ரோ மற்றொரு நாள் இக்கடிதத்தை அவர்கள் உங்களிடம் திருப்பி கொடுத்து விடுவார்கள் என்பதை நிச்சயப்படுத்தி கொண்டதாகவும், திருமிகு பாய்ரோ இக்கடிதத்தில் உள்ள வார்த்தைகள் கர்லோட்டா என்னிடம் கடைசியாக பகிர்ந்து கொண்ட வார்த்தைகள். என் சொத்து, நான் பிரிய விரும்பாத வார்த்தைகள். ஓ, நீயாகவே லூசிக்கு கடிதம் எழுதி போட்டு காத்திருக்கியா? கடிதத்தை மேஜை மீது திருப்பி வைக்கும்போது குறிப்பிட்டு காட்டினேன். ஏன் அப்படி செஞ்ச பாய்ரோ? கர்லோட்டா ஆடம்ஸ் எழுதிய அசல் கடிதத்தை ஏன் கேட்டு வாங்கியிருக்க? உரைக்குள் இன்னும் வெளியே எடுக்கப்படாமல் இருந்த கர்லோட்டா ஆடம்ஸின் கடிதத்தை பார்த்து கொண்டான் அவன். விவரிக்க முடியாத முடிச்சுகளை இக்கடிதம் விவரிக்கும் என்ற என் எதிர்பார்ப்பு கைகூடும் வரை காரணத்தை என்னால் சொல்ல முடியாது என்பதுதான் உண்மை. ஹேஸ்டிங்ஸ், இக்கடித சார் அம்சத்திலிருந்து அப்படி என்ன துப்புதான் புதிதாய் உனக்கு கிடைச்சிட போகுதுன்னு எனக்கு தெரியல. கர்லோட்டா ஆடம்ஸே அவரது வேலைக்காரியிடம் கொடுத்து தபாலில் சேர்ப்பிக்க சொல்லியிருக்கிறார். இதில் எந்த தில்லுமுள்ளும் இல்லை. சராசரியாய் எழுதப்படும் கடிதமாகத்தான் இதுவும் விளங்குகின்றது. பாய்ரோ பெருமூச்செறிந்தான். எனக்கும் தெரியும். சராசரியா கடிதமாய் விளங்குகிறது சொல்றியே, அதில் நான் சிக்குண்டிருக்கிறேன். ஏன்னா ஹேஸ்டிங்ஸ், கடிதம் இப்போதுள்ள மாதிரி அமைய, இப்போதுள்ள நிலையில் இருக்க நிச்சய சாத்தியமில்லை ஹேஸ்டிங்ஸ். முட்டாள்தனம். ஆனாலும் அது அப்படித்தான். காரண காரியத்துடன் வேகமாய் நானே விளக்கியது போல் இவ்வழக்கின் பல சார் அம்சங்கள் வரிசையாய் கோர்வையாய்தான் செல்கின்றன. பிறகு இக்கடிதம் வருது. இது பொருத்தமாய் ஒத்து இல்லை. இக்கடிதம் எழுதப்பட்ட முறை, விதம் மற்றும் அவை உணர்த்தும் அர்த்தம் ஆகியவற்றில் எவ்வித இலக்கண பிழையும் இல்லைதான். ஆனாலும் இது சாத்தியமில்லை. அப்படியென்றால் யார் தவறு? இக்கடிதமா அல்லது ஹெர்குல் பாய்ரோவா? ஹெர்குல் பாய்ரோ தப்பாக போகலாம் என உனக்கு தோணவே இல்லையோ? மிக ஜாக்கிரதையாக கண்ணாடி பொம்மையை கையாள்வது போல சொன்னேன். நான் தவறுதலாய் முடிவெடுத்து சமயங்கள் உள்ளன. ஆனால் அது அப்படிப்பட்ட சமயம் அன்று. சர்வ நிச்சயமாய் கடிதம் இப்போதுள்ள இதே பொருளடக்கத்தில் சாத்தியமே இல்லை. இக்கடிதத்தின் ஏதோ உண்மை நம்மிடமிருந்து நழுவி உள்ளது. உன்னால் நான் சொல்வதை ஒப்புக்கொள்ள இயலாவிட்டாலும் பரவாயில்லை ஹேஸ்டிங்ஸ். நான் ஏதோ முக்கியத்துவம் கொடுத்து சொல்கிறேனே என்னும் காரணத்திற்காவது என்னுடன் ஒத்துழை. நம்மிடமிருந்து தப்பிக்க இருக்கும் கடிதத்தின் அந்த உண்மை என்ன என நான் அறிய தவிக்கிறேன். உதவு. நான் மறுப்பு சொல்லவில்லை. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து
பாய்ரோ நாடுவதை நான் மிக மரியாதை கொடுத்து ஏற்றுக்கொண்டேன். பாய்ரோ சந்தேகப்படும் கடிதமோ கைகளில், எனில் அவன் நழுவி உள்ளதாக கருதும் கடிதம் பற்றிய உண்மை கிடைக்க இனி தாமதமாகாது. என்னதான் நடக்கிறது என பார்ப்போமே. நான் ஜெயித்தால் எனக்கு சந்தோஷம், என் ஆத்ம நண்பன் ஜெயித்தால் எனக்கு இரட்டிப்பு சந்தோஷம். என்னிடம் மேற்கூறியவாறு பேசிய பாய்ரோ எங்கள் விவாதத்து பொருளாயிருந்த அக்கடிதத்தை தன் கையில் எடுத்து கொண்டான். தன்னுடைய சிறு பூத கண்ணாடியையும் மேஜை தட்டிலிருந்து வெளியே எடுத்தான். பூத கண்ணாடியை ஒவ்வொரு தாளாக நுணுக்கமாக நகர்த்தி தனது தேடுதலை முடித்த பிறகு கடிதத்தையும் பூத கண்ணாடியும் எனக்கு நகர்த்தினான். நானும் துளாவினேன். விடுபட்டு போனதாய் எனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. மிக சிறப்பாய் எழுதப்பட்டிருந்த கடிதமாய்தான் எனக்கு பட்டது. புரியும்படியான சுமாரான கையெழுத்தில் இருந்த இக்கடிதம் ஏற்கனவே எங்களுக்கு தந்தி மூலம் அனுப்பப்பட்டிருந்த இக்கடிதத்தின் நகலோடு அச்சரத்துக்கு அச்சரம் ஒத்துப்போயிற்று. எல்லா தாள்களிலும் முன்பக்கம் மட்டுமே எழுதப்பட்டிருந்தன, பின்பக்கம் எழுதப்படவில்லை. இது மட்டுமே ஒரே கூடுதல் தகவல். பாய்ரோ தன் இரு நெற்றி பொட்டுகளிலும் கைகளை வைத்து அழுத்தி விட்டு கொண்டு சில முறை பெருமூச்செறிந்தான். தனது நாற்காலியில் படுத்தாற் போல சாய்ந்து கொண்டு விட்டத்தை பார்த்தபடி ஏதோ சிந்தனையில் சிறிது நேரம் இருந்தான். இதில் போலி கையெழுத்து இல்லை. கடிதம் முழுவதும் ஓடுவது ஒரே கையெழுத்துதான். ஆனாலும் எஸ்டிங்ஸ், நான் சொன்னது போல இக்கடித அமைப்பு சாத்தியமே இல்லடா. இப்படி சிந்தனையில் சொல்லிக் கொண்டிருந்தவன் சரேலென உடைந்து போனான். நிமிர்ந்து சரியாக அமர்ந்து கொண்டவன் பொறுமையற்ற துடிதுடிப்பில் என்னிடமிருந்து முழு கடிதத்தையும் கனமும் தாமதமின்றி ஆணையாய் கேட்டான். தன் கருத்து மீது அவனுக்கிருந்த ஸ்திரமான நம்பிக்கை மற்றும் அதை நிரூபிக்க முடியவில்லையே என்னும் சுய பச்சாதாபம் ஆகிய இரண்டும் அவனை நிலை கொள்ள செய்தன. நான் அவசரமாக கடிதத்தை தந்துவிட்டேன். மறுபடியும் அக்கடிதத்தை துளைத்தெடுக்கும் பார்வையோடு ஆராய ஆரம்பித்தான். இது நிமிடங்கள் கடந்து நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுது திடீரென வாவ் என ஒரு சந்தோஷ அலறினான் பாருங்கள். சிற்றுண்டியை முடித்துவிட்டு பாய்ரோவின் சிந்தனையை தொந்தரவு செய்யக்கூடாது என கருதி ஜன்னல் அருகே போய் வெளியே பார்த்து கொண்டிருந்த நான் அடித்து பிடித்து கொண்டு அவனை நெருங்கி ஓடி வந்து நின்றேன். கை கால் எல்லாம் உதற கிளர்ச்சி கொண்டு அருள் வந்தவனைப் போல ஆடினான் பாய்ரோ. அவன் கண்கள் இரையை பிடித்துவிட்ட பூனையின் வெற்றி மிதப்பில் இருந்தன. இதோ 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 பார் எஸ்டிங்ஸ் என்று கடிதத்தின் ஏதோ ஒரு பகுதியை சுட்டி காட்டிய அவன் விரல்கள் கட்டுக்கடங்காத கிணர்ச்சி பெருக்கல் நடுக்கத்தில் இருந்தன. இப்படி சொன்ன அவன் குரலோ அவன் சொன்னபடி நான் பார்க்காமல் மட்டும் இருந்துவிட்டால் பிடரியில் ஓங்கி அரைந்து விடுவான் போன்ற ஊக்கம் கலந்த கோபத்தில் இருந்தது. He enjoyed my show fully. It seems அவர் என் 2 மணி நேர விகடகாவி காட்சியை சிரித்து சிரித்து ரசித்ததாய் சொன்னார். சீமான் எட்ஜ்வேருக்கே கூட ஏமாற்றம் தந்துவிடுமாய், அத்தனை துல்லியமாய் என்றவர், ஹே, என்னிடம் ஒரு சிறு பந்தயத்துக்கு வர முடியுமா என்று. பாருடா, பாரு ஹேஸ்டிங்ஸ், இங்க பார், குனிந்து பாருடா. என்னத்த குனிந்து பார்ப்பது? என் மண்டைக்குள் ஏதாவது ஏறினால்தானே. அவனுக்கு முன்னால் கடிதத்தின் இடைப்பட்ட ஒரு பக்கத்தை விரித்து போட்டிருந்தான். அதுதான் தெரிந்தது. குனிந்து பார்த்தாலும் அதில் அசாதாரணமாக எனக்கு எதுவும் தெரியவில்லை. முட்டாள்! நான் சற்று நேரத்துக்கு முன்பு இவனை சொன்னேன் அல்லவா? அதற்கு பதிலடி இதோ பார். இக்கடிதத்தின் மற்ற அத்தனை பக்கங்களின் 4 விளிம்புகளும் பூரணமாய் உள்ளன. எந்த சிதைவும் இல்லை. ஆக அவை அனைத்தும் ஒற்றை தாள்கள். ஆனா இது
என்று அவன் குறிப்பிட்ட தாளை மட்டும் தனியே தூக்கி காட்டி விளக்கினான். இதன் இடது விளிம்பு மட்டும் ஒழுங்கற்று கிழிக்கப்பட்டுள்ளது. பார்த்தாயா? இதனால்தான் சொன்னேன் இது போன்ற கடிதம் சாத்தியமில்லை என்று. இதனால் விளைந்த என் பிற கணிப்புகளும் நிரூபணமாகத்தான் போகின்றன. பார், கிழித்து எடுக்கப்பட்டுள்ளது ஹேஸ்டிங்ஸ், கிழித்து எடுக்கப்பட்டுள்ளது. நான் என்ன சொல்ல வருகிறேன் என புரிகின்றதா? கடிதத்தின் இந்த பகுதி மட்டும் இரட்டை தாள் அடங்கிய முழு தாளில் எழுதப்பட்டுள்ளது. இடப்பக்கத்தில் ஒரு பத்தியும் வலப்பக்கத்தில் ஒரு பத்தியும் எழுதப்பட்டுள்ளது. இந்த இரண்டில் ஒரு பக்கம், அதாவது இடப்பக்கம் காணவில்லை. முழு முட்டாளாய் விழித்து கொண்டிருந்தேன். ஆனாலும் அர்த்தமுள்ள தர்க்கம்தான் இது. ஆனா எப்படி இது சாத்தியம் என்று சொல்வது தவிர்க்க இயலாதாய் போயிற்று. ஆமாம், அர்த்தமுள்ள தர்க்கமேதான். இங்குதான் வெளியாளின் புத்திசாலித்தனமாக்கப்பட்டது நுழைகின்றது. படி, உனக்கே புரியும். நான் படிக்க முற்படவில்லை. பாயிரோ விளக்க ஆரம்பிக்க அதற்கு வழிவிட்டு கவனிக்கலானேன். கேப்டன் ரொனால்டு மார்ஷ் பற்றி கர்லோட்டா ஆடம்ஸ் எழுதி முடிக்கும் இடத்தில் கடிதம் உடைக்கப்படுகின்றது. அவரது நிலைமைக்கு மிக வருந்துவதாய் எழுதும் கர்லோட்டா உடனேயே அவர் என் 2 மணி நேர விகடகவி நிகழ்ச்சியை சிரித்து சிரித்து ரசித்ததாய் சொன்னார் என்று எழுதுகிறார். இதுவரை கடிதம் கிழிக்கப்பட்ட பக்கத்துக்கு முன் உள்ளது. பிறகு தொடரும் கடிதம் முழுவதும் அவர் அவர் என்றுதான் குறிப்பிட்டுள்ளாரே தவிர பெயரே கிடையாது. அன்பு நண்பா, இவ்விரண்டுக்கும் இடையில் தான் ஒரு தாள் தவறியிருக்கின்றது, களவாடப்பட்டிருக்கின்றது. இங்குதான் ஹேஸ்டிங்ஸ் நான் விழித்து கொண்டது. கடிதம் குழப்பாமல் வளர்ந்தாலும் தேவையற்ற ஒரு பெரிய பிளவு இங்கு உண்டாகியுள்ளது என்று நான் உணர்ந்தேன். இங்குதான் நான் விழித்து கொண்டது. அவர் என்று கடைசி பக்கங்களில் குறிப்பிடப்படுபவர் அவர் என்று இந்த கிழிக்கப்பட்ட பக்கத்துக்கு முன்பு குறிப்பிடப்படுபவரும் ஒருவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லப்போனால் கிழிக்கப்பட்ட பக்கத்துக்கு முன்பு குறிப்பிடப்படும் அவரும் பின்பு குறிப்பிடப்படும் அவரும் ஒரே நபர் அல்ல. பின்னால் வரும் அவர் முழுக்க முழுக்க புது நபர். கர்லோட்டா எடுத்து நடத்தி முடித்து உள்ள ஆள்மாறாட்ட ஏமாற்றத்தை நாடகத்தை முன்மொழிந்தவன். கவனி ஹேஸ்டிங்ஸ், கிழிக்கப்பட்ட பக்கத்துக்கு பிறகு பெயரே இல்லாமல் அவர் அவர் என்றுதான் செல்கின்றது. இதுதான் கொலைகாரனுக்கு கிடைத்துள்ள ஜாக்பாட். எப்படியோ நம் அருமை கொலைகாரன் இக்கடிதத்தை கிடைக்கப் பெற்றுள்ளான். படிக்கிறான். அதிலுள்ள சாரம்சம் முழுவதும் அவனை துணுக்குற செய்கின்றது. கடிதம் முழுவதையும் தான் அவன் அமுக்க பார்த்திருப்பான், இதில் சந்தேகமே இல்லை. ஆனாலும் பிறகு இன்னொரு முறை கடிதத்தை படித்து கொண்டே போகும்போது இந்த கடித சமாச்சாரத்தை வேறு ஒரு வழியிலும் விழுத்தி போடலாம் என்று அவனுக்கு விளங்குகின்றது. ஒரு பக்கத்தை எடுத்துவிடு. அப்பொழுது கூட கடிதம் பழியை மட்டும் இன்னொருவன் மீது மிக வசதியாக இறக்கி வைத்துவிட்டு எவ்வித விஷய சேதாரமும் இன்றி வளரும். பழி சுமத்தப்படும் அந்த ஆளும் சீமான் எட்ஜ்வேரின் கொலையை விரும்பும் இலக்கு கொண்ட உளவும் ஆசாமிதான் என்பதே கூடவே வரும் மற்றொரு அனுகூலம். செயல்படுத்துகிறான். அந்த ஒரு பக்கத்தை மட்டும் கிழித்தெடுத்து கொண்டு கடிதத்தை அப்படியே வைத்து விடுகிறான். நான் பாய்ரோவையே வியந்து போய் ஆச்சரியமாய் பார்த்தேன். ஆயினும் இப்பொழுது பாய்ரோ சொன்ன புது கோட்பாட்டில் எனக்கு முழு உடன்பாடு ஏற்படவில்லை. அந்த பக்கம் எழுதப்படாத பக்கமாயிருந்தது. அதனை கர்லோட்டா ஆடம்ஸே கூட வேறு ஏதாவது எழுத என்று கிழித்திருக்கலாமே. இந்த மிக சாதாரண ஆலோசனையை வழக்கே முடிந்துவிட்டது போல குதூகலித்து கொண்டிருக்கும் பாய்ரோவிடம் சொல்லி அவனது கொம்மாளத்தை அவிழ்த்து போட நான் விரும்பவில்லை. கடித தொடர்ச்சியில் நிச்சயமாய் ஒரு தொடர்பு அருந்துள்ளது என்று ஆழமாய் ஆராய்ந்து நம்பும் அவனுடைய நம்பிக்கையை கூட சரியாக அமைந்துவிட்டால் பாய்ரோவின் நம்பிக்கைகள் என்றுதான் பொய்யாகியுள்ளன.
இருந்தபோதிலும் இப்படி ஒரு புது கோட்பாட்டினை பாயிரோ சொன்னதில் எனக்கு புலப்பட்ட சில சிக்கல்களை முன்வைக்க நான் தவறவில்லை. எப்படி அந்த புது ஆளுக்கு இக்கடிதம் கிடைத்திருக்கும்? தன் கைப்பையிலிருந்து கடிதத்தை எடுத்து தானே வேலைக்காரிடம் கொடுத்து தபாலில் சேர்க்க சொல்லியிருக்கிறார் ஆடம்ஸ். இப்படித்தான் அந்த வேலைக்காரி நம்மிடம் சொன்னாள். எனவே இரு சாத்தியக்கூறுகளில் ஒன்றினை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒன்று, வேலைக்காரி பொய் சொல்கிறாள். 2, அன்று மாலையில் மிஸ் கர்லோட்டா ஆடம்ஸ் கொலைகாரனை சந்தித்திருக்கிறார். நான் ஆம் என தலையசைத்து ஏற்றுக்கொண்டேன். 2வது சாத்தியக்கூறுதான் எனக்கு சாதகமாக தோணுது. மாலையில் தனது வீட்டிலிருந்து கிளம்பி பிறகு இரவு 9 மணிக்கு ஆஸ்டன் ரயில் நிலையத்தில் தனது பெட்டியை ஒப்படைத்து வரையிலான இடைப்பட்ட நேரத்தில் மிஸ் ஆடம்ஸ் எங்குதான் சென்றிருந்தார் என்பது இன்னும் நாம் அறியாத ஒன்று. இந்நேரத்தில் ஏற்கனவே குறித்து கொண்ட ஒரு பொது இடத்தில் ஆடம்ஸ் கொலையாளியை சந்தித்திருப்பார் என்பது என் நம்பிக்கை. இருவரும் சேர்ந்து சாப்பிட்டிருக்கலாம். கடைசி நேரத்துக்கு கட்டளைகளை அவன் ஆடம்ஸுக்கு சொல்லியிருப்பான். கடிதம் பற்றி அப்போ என்ன நடந்திருக்கணும்னு நம்மளால சொல்ல இயலாது. ஆனால் இத்தனை நடந்திருக்கலாம் என நம்புவதால் சற்றே யூகித்து பார்க்கலாம். தபாலில் சேர்ப்பதற்காக ஆடம்ஸு இக்கடிதத்தை கையிலேயே வச்சிருந்திருக்கலாம். உணவகத்தில் சாப்பிடும்போது கையில் இருந்த கடிதத்தை அப்படி மேஜை மீது வைத்திருக்கலாம். முகவரியை பார்த்து கொலைகாரன் ஆபத்தை லேசாய் நுகர்ந்திருப்பான். சாமர்த்தியமாய் அதனை கைப்பற்றி இதோ வந்துவிடுறேன், சற்று நேரம் உணவு மேஜை அருகிலிருந்து விலகி கடிதத்தை உடைத்து பிரித்து படிச்சிருப்பான். அவன் குற்ற மூளைக்கு நான் மேற்சொன்ன கோட்பாடு தட்டுப்பட அந்த ஒரு தாளை மட்டும் மிக வேகமாக கிழித்திருப்பான். பிறகு வந்து ஓசைப்படாமல் மேசையிலேயே வைத்திருப்பான். அல்லது அடடா இக்கடிதம் கீழே இருந்ததேன்னு நடிச்சு திருப்பி கொடுத்திருப்பான். இப்படி எதையாவது ஒரு வழியில்தான் நடந்திருக்குமா என்பது நமக்கு தேவையற்றது. ஆனால் இரு விஷயங்கள் நிரூபணமாகின்றன. கொலைகாரன் சீமான் எட்ஜ்வேர் கொல்லப்படுவதற்கு முன்போ அல்லது பின்போ மிஸ் கர்லோட்டா ஆடம்ஸை சந்தித்திருக்கிறார். எனக்கு இன்னொன்றும் தோணுது. நான் தவறாக கூட இருக்கலாம். அதாவது தங்களின் முதல் சந்திப்பின் அன்பளிப்பாக அடையாளமாக கொலைகாரனே கூட அந்த தங்கமுலாம் பூசப்பட்ட பெட்டியை அளித்திருக்கலாம். எனில் கொலைகாரன் அந்த டி தான். இப்பொழுது எதற்கு அந்த தங்கப்பெட்டி பற்றி புது அர்த்தம் தர? காரணம் இல்லாமலா? கர்லோட்டா ஆடம்ஸு போதைக்கு அடிமையானவர் அல்ல. லூசி ஆடம்ஸ் சொல்கிறார். எனக்கும் ஆரம்பம் முதல் இதே கருத்துதான். மிஸ் கர்லோட்டா ஆடம்ஸு மிக திடகாத்திரமும் ஆரோக்கியமும் வாய்ந்த அதிவற்ற பெண். இவை போதை பழக்கத்துக்கு அடிமையானவர்களின் குணாதிசயத்துக்கு நேர் எதிர். இவரின் எந்த நண்பரானாலும் மேலும் அவருடைய வேலைக்காரியினாலும் கூட அந்த பெட்டியை அடையாளம் காண முடியல. எனில் அவர் இறந்த பிறகு ஏன் அவர் அருகில் அவருடைய பிரத்யேக பெட்டி போல அப்பெட்டி காணப்பட வேண்டும்? ஏன்னா அவர் வெரோனல் போதை மருந்தினை எடுத்துக்கொள்பவர் என்றும் இப்போதை மருந்தினை கொஞ்ச நாட்களாகவே, அதாவது குறைந்தபட்சம் 6 மாதமாகவே எடுத்துக்கொண்டிருக்கிறார் என்றும் ஒரு பதிப்பை ஏற்படுத்ததான். கொலை முடிக்கப்பட்ட பிறகு ஓரிரு நிமிடங்களுக்கு செல்வி ஆடம்ஸ் கொலையாளியை எங்கோ வைத்து சந்திக்கிறார்னு எடுத்துக்கொள்வோம். அவர்களது திட்டம் எவ்வித குளறுபடியும் இல்லாது வெற்றிகரமாக முடிந்துவிட்டதை கொண்டாட குடித்திருக்கலாம். மிஸ் ஆடம்ஸின் கோப்பையில் அளவுக்கு அதிகமாக வெரோனலை அந்த கொலையாளி கலந்திருப்பான். அப்போதானே மறுநாள் சீமான் எட்ஜ்வேர் கொலை வெளியாகும்போது ஆடம்ஸ் வெகுநேரம் தூங்கிக் கொண்டிருப்பார். கொடூரம், குரூரம், கண்ணகல சொன்னேன் நான். நிச்சயமா சகித்து கொள்ளும் யூகங்கள் இல்லைதான் இவை. ஆனாலும் சாத்தியமானவையே என்றான் பாயிரோ வறட்சியாய். இவை எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு போய் ஜேப்பிடம் சொல்ல போறியா? தற்சமயத்துக்கு இல்லை. அவரிடம் போய் என்னத்த சொல்வது? ஆடம்ஸ் பெண்ணிடம் கடிதம் பிரிக்கப்பட்டு கிழிக்கப்பட்டுள்ளதா? இது என்ன இன்னொரு கட்டுக்கதையா என சொல்லி கிண்டல் அடிப்பார்.
கிழித்தெறிக்கப்பட்ட அந்த இன்னொரு பக்கத்தில் ஆடம்ஸ் பெண் எதையாவது எழுதி கிறுக்கி தூக்கி போட்டிருப்பாள். விட்டு தள்ளுங்கள் என்பார். அவருக்கு ஒத்துத நீ ஒருத்தன். பாயிரோவுடனே இருந்து கொண்டு ஜேப்புடன் சேர்ந்து நானும் அதிக பிரசங்கித்தனமாய் பேசியிருப்பது துப்பறியும் நிபுணரை பாதிக்கத்தான் செய்துள்ளது. நான் குற்ற உணர்ச்சியில் குனிந்து கொண்டேன். ஒருவேளை ஜேப் நான் மேற்சொன்னது போல சொல்லிவிட்டால் என்னால் என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படியும் நடந்திருக்கலாம். அப்படி நடந்திருக்காது என்பது என் எண்ணம். ஏனெனில் அப்படி நடந்திருக்க கூடாது என்பது அவசியம். பாயிரோ அப்படியே அமைதியானான். கனவுலக பாவம் அவன் முகத்தை திருடிக்கொண்டது. பிறகு சொன்னான், நான் சொன்னபடியே நடந்திருப்பதாக வைத்துக்கொள்வோம். எனில் என் அன்பு ஏஸ்டிங்ஸ் ஒழுங்கும் முறைப்படியான அணுகுமுறையும் கொண்டவனாயிருப்பின் அவன் இப்படி கசமுசாவென்று தாளை பிச்சிருக்க மாட்டான். அழகாக கத்திரித்தது போலதான் கிழித்திருப்பான். நம்மாலும் தாள் கிழித்தெடுக்கப்பட்டிருப்பதற்கான எவ்வித அறிகுறியும் அறிய முடிந்திருக்காது. ஆக ஒழுங்கற்ற பழக்க வழக்கமுள்ள ஆள்தான் அவன் என நாம் முடிவெடுக்கிறோம் என்றேன் நான். இல்லை இல்லை, அவன் அவசரத்தில் இருந்திருப்பான். கவன சிதைவோடுதான் அது கிழிக்கப்பட்டுள்ளது என்பது புரியுது இல்லையா? ஆம், நிச்சயமாக நொடி கூட இல்லாத துரித கதியில்தான் அவசரமாக கிழித்திருக்கிறான். சிறு இடைவேளை கொடுத்து சொன்னான். ஆனா ஒன்று நிச்சயம், அந்த மர்ம மனிதன், அதாவது டி, இவ்வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரும் கொலை சம்பவித்த போது மாளிகையில் இல்லாது வேறெங்கோ இருந்ததாய் சாட்சி வைத்திருப்பது போல அவனும் ஒரு கதை வைத்திருப்பான். அது எப்படி சாத்தியமாகும் என எனக்கு விளங்கவில்லை. முதலில் கொலையை ரீஜன் மாளிகையில் முடித்துவிட்டு பிறகு உடனேயே கர்லோட்டா ஆடம்ஸுடன் நேரம் கழித்துள்ள ஒருவனால் எப்படி இன்னொரு இடத்திலும் இருந்திருக்க முடியும்? அவன் பெயர் டி இல்தான் துவங்குகிறதா? அல்லது டி என்பது கர்லோட்டா அவனை அழைத்த ஏதாவது செல்லப்பெயரா? ஹேஸ்டிங்ஸ், நான் தப்பித்து தலைமறைவாவதற்குள் அவனை பிடித்தே தீர வேண்டும். உண்மை மடியவோ மறையவோ கூடாதுடா.